ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், அதுக்கப்புறம் ஹைப் பண்ணிட்டு போங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட 3 ஹீரோயின்ஸை தான் வந்து காட்டுறாங்க. இந்த 3 ஹீரோயின்ஸும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, இவங்களுக்கு இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இவ தான் நம்ம மூவியோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இவளோட பேர் வந்து டுவான். இந்த டுவானை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து பக்கத்தில் ஒரு ஆள் வந்துட்டு இவன் வந்து உயிரோட தான் இருக்காளா இல்லைன்னா செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறான். அப்போ தான் டிவான் வந்து கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இந்த ஆள் வந்துட்டு மேலேங்கிலே அவளை பார்த்துட்டு, நீங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க தானா, உங்களோட ட்ரெஸ்ஸே வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் டுவான் வந்து இந்த இடம் வித்தியாசமா இருக்கிறதையும் அவளோட கை வந்து கட்டப்பட்டிருக்கிறதையும் வந்து கவனிக்கிறா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நம்ம வந்து இப்ப எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறா. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கிற சில பேரை அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அவங்க எல்லாருமே கட்டி போட்டு ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தான் இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் 2 ஹீரோயினை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே வந்து இவளை மாதிரியே மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து வேற ரூம்ல இருப்பாங்க. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து வேற ரூம்ல இருப்பா. இப்போ இது எல்லாமே டுவானுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நாங்கள் 3 பேரும் இங்கே ஒன்றா தானே வந்தோம். அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் இங்கே தனியாக கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா இவ இருக்கிற ரூமில் ஃபுல்லாகவே மேலாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபீமேலுக்கு ஒரு ரூம், மேலுக்கு ஒரு ரூமாக தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இவ வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கால, அதனால இவளை வந்து மேலுன்னு நினச்சிட்டு மேல் கூட வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கால அவளோட பேர் ஜூ, 2வதா இருக்கால இவளோட பேர் வந்து லின்னு. இப்போ ஜூ வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருப்பா. ஐயோ என்னோட மீட்டிங்லாம் வந்து என்னாச்சுன்னு தெரியலையே, என்னோட கம்பெனியை போய் நான் பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் லின் வந்து டாக்டர் ட்ரைனிங்கில் வந்து இருப்பா. ஸோ அவளோட மனசுக்குள்ள ஐயோ நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே, அங்கே என்னாச்சுன்னு தெரியலையே, என்னோட கிளாஸ் எல்லாம் வேற இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டுவானை காட்டுறாங்க. டுவான் வந்து அவளோட கை கட்டலாம் அவளே அவுத்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ எங்கே இருப்போம் அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்குறா. அப்பதான் வந்து இவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஒருவேளை நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருப்போமோ, இல்லைன்னா வந்து இதே மாதிரி ஒரு பேரலல் வேர்ல்டில் வந்து நம்ம இப்போ மாட்டிகிட்டு இருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவ கூட வந்த 2 பேரை பத்தி யோசிச்சு பார்க்கறா. அதாவது இவங்க 3 பேர் தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. மிச்ச பேர் எல்லாருமே வந்து இந்த கிராமத்திலே இருக்கிறவங்க தான். அவங்களையுமே வந்து கடத்திட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஜென்ஸ் மட்டும் தான் இந்த ரூம்லயா, அதே மாதிரி லேடிஸ் வந்து வேற ஒரு ரூம்ல அடைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜூவையும் லின்னையும் காட்டுறாங்க. இப்ப லின் கிட்டயும் ஜூ கிட்டயும் ஒரு 2 பேர் வந்து நெருங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அதுல இருக்கிற இன்னொருத்தன் வந்துட்டு, இங்க பாரு, இவங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறத விட இவங்களை வந்து சந்தையில வித்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். இந்த கேப்ல ஜூ கிட்ட வந்து ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியால அவளோட கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த கத்தியை லின் கிட்ட கொடுக்குறா. லின்னுமே வந்து மெதுவா அவளோட கை கட்டெல்லாம் அவுக்குறா. அப்போன்னு பார்த்துதான் இவங்க 2 பேரும் கிளம்புவாங்களாம். இந்த 2 பேரும் கிளம்புறத பார்த்துட்டு, இங்க பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கிற எங்களை நீங்க அடையாம வேற யாருக்கோ கொடுக்க போறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்லுவா. அதனால இவங்களும் வந்து ஆசைப்பட்டு இவங்க 2 பேர்கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் திருப்பி டுவானை காட்டுறாங்க. டுவான் வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம வந்து இப்ப சேஃபா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுமே ஆமா, இங்கிருந்து நம்ம எப்படியாவது வெளியே போயிட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் எங்களோட கிராமத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதனால இவங்களுமே ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. அதுல 2 பேர் இருக்கிறதுல ஒருத்தன் வந்து மயங்கி விழுந்துற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறான். இன்னொருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்கள உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்துதான் டுவான் கதவு பின்னாடி நின்றுட்டு உள்ள வரவங்கள அடிச்சு போட்டுடுறா. அதுக்கப்புறம் திருப்பி ஜூவையும் லின்னையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால ஜூ வந்துட்டு அவளோட காலெல்லாம் காட்டி அவங்க 2 பேரையும் மயக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதை பார்த்தது இவங்க 2 பேத்துக்கும் ஆசை தாங்கல. நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் அவங்களோட கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அவங்க 2 பேரும் டக்குன்னு உதச்சு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமா வெளியே ஓடி போய்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் டுவானுமே இவங்க 2 பேரையும் பார்த்துடுறா. இருந்தாலுமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிக்கரோட நேம் சொல்லிட்டு அதோட ரேட்டை வந்து கேட்குறா. அப்போ இவங்க 2 பேருமே அந்த கரெக்டான ரேட்டை வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இதை யார் கேட்டிருப்பா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டுவான் வெளியே வரா. டுவானை பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பா வந்து இவன் நம்மளோட ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா வந்து டான்ஸ் ஆடி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து டைம் டிராவல் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத. திருப்பி வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு ஒருத்தவங்களை ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல டுவான் வந்து ஆர்மில இருந்திருப்பா. ஆர்மில இருந்து தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பா. அப்பதான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும்.
அதுக்கப்புறம் டுவான் கூட 2 ஜென்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஏரியாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அவங்கள மாரியே இன்னும் எத்தனை பேர் இங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் ஜூக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதாவது நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட நெறைய ஆயுதம் வேணும். குறிப்பா பாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இவங்களும் வந்து அத நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டுவன் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இங்க வந்து சில திங்ஸ் வந்து நான் பார்த்தேன். அந்த திங்ஸ வந்து நம்ம பாம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இடத்துல வந்து பதுங்கி இருக்காங்க. அப்ப அவங்களோட ஆளெல்லாம் வந்து வரும்போது, அவங்கள வந்து அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு, திருப்பி உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டுவன் வந்து ஃபைட் பண்றத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்துட்டு பரவாயில்ல இந்த பையன் வந்து நல்லாவே ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் லின் வந்துட்டு ஆமா பின்ன மிலிட்டரியில இருக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்றா. எப்படியோ ஒரு வழியா உள்ள வந்துடுறாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. அவங்களையுமே வந்து அடிச்சு போட்டுட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இவங்களோட பிளானுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பிரிச்சு பிரிச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முட்டையில வந்து பாம் மாதிரி ஒரு ஐட்டம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து அந்த கடத்தல் கும்பலோட ஹெட்டு. இவர்கிட்ட அவங்களோட அடியாள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது இவர் ஷாக் ஆகி அப்படியே எந்திக்கிறாரு. இதை இவங்க 3 பேருமே தள்ளி நின்று பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளோட வலையில இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா இவங்க பிளான் போட்ட மாதிரியே ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து சேர்ல கட்டி விட்டுட்டு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஒரு பானை வந்து கீழே விழுகுது. விழுந்த அடுத்த செகண்டே அது பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருது. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்கேயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது இங்க இருந்தா நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடைக்காது, நம்ம வந்து டவுனுக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிராமத்துல இருந்து டவுனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில அங்க இருந்த எல்லாருமே வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல ஒரு அக்காவும் தம்பியும் நின்றுட்டு இருப்பாங்க. அதுல தம்பி கழுத்துல ஒருத்தன் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அக்காவும் வந்து என் தம்பியை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை நடந்து வந்துட்டு இருக்கிற ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அவ கையில இருக்கிற கத்திய அந்த பக்கமா வீச ஆரம்பிக்கிறா. அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவனோட கழுத்துல பட்டுருது. அதுக்கப்புறம் அவன் அங்கேயே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த அக்காவும் தம்பியும் ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணும் என்ன அப்படிங்கறத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க போற இடமும் ஹீரோயின் போற இடமும் ஒரே இடமா தான் இருக்கும். அதனால நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவங்க எல்லாரையுமே அந்த டவுனுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி இவங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது இவங்க டைம் டிராவல் பண்ணிட்டு வரும்போது கையில வந்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்குள்ள யார்கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்டர் பொண்ணு இருக்கால லின், அவ கையில வந்து கொஞ்சம் மெடிசன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூ இருக்கால அவ கையில வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டுவான் கிட்ட உன்னோட பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டுவானும் வந்து அவளோட பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படியே அந்த சிட்டிக்கு வந்து சேர்றதுக்கு நைட் ஆயிடுது. எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த லின்னும் ஜூவும் இவங்க 2 பேரும் கேர்ள் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதே நேரம் டுவான் வந்து பாய் ட்ரெஸ் போட்டிருப்பா. அதாவது இவங்களுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் பாய் மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பதான் வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே வந்து இவங்க 3 பேரும் கிராஸ் பண்ணும்போது தான் இவன் கரெக்டாக அந்த நேரத்துக்குன்னு பார்த்து வெளியே வருவான். அப்பதான் வந்து டுவானை பார்க்குறான். பார்த்துட்டு வந்து அந்த வண்டி கிட்ட போறான். ஹீரோக்கு வந்து முன்னாடியே டுவானை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதாவது இவன் அந்த தம்பியை காப்பாத்தினால அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கும் போல இருக்கு. அதனால இவளை பார்த்துட்டு ரொம்பவே தைரியசாலியா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பான். இவன் வந்து நல்லாவே ஹீரோயினை பார்த்துருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துருக்க மாட்டா. அவங்க 2 பேரும் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேருமே அந்த அக்கா கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு தம்பிக்காரன் வந்துட்டு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு வேணுமே, அப்பதான் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஜூ வந்து காசு வந்து கலெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறா. அந்த கடைக்கு போயிட்டு அவளோட கண்ணாடி இருக்குல்ல அதை வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி இது ரொம்பவே முக்கியமான பொருள், இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட முகமெல்லாம் இதுல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து காமிக்கிறா. அந்த கடைக்காரர் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. சரி இதை வந்து நானே எடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ஜூ வந்துட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதாவது இவங்களுக்கு இப்போதைக்கு 1000 ரூபாய் தான் தேவைப்படுது, அதனால எனக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஆனா இந்த கடைக்காரர் வந்துட்டு நீங்க கேட்குற அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு, இவ்வளவு அமௌண்ட்லாம் வந்து என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன் போடுறாரு. உடனே ஜூ வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா அந்த கண்ணாடியை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றா. அதனால அந்த கடைக்காரருமே இருங்க
விடுங்கம்மா, 1000 ரூபாய் தானே நான் தரேன், அதுக்கெல்லாம் வந்து இப்படி கோச்சிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இவங்களும் அந்த காசை வாங்கிட்டு தங்கறதுக்கு வந்து ஒரு இடத்த பாக்குறதுக்காக வராங்க. ஆனா இந்த இடம் வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால வேற இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரங்கிட்ட சொல்றாங்க. அதனால அவனுமே வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்த இடத்த விட இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. அதனால இந்த இடத்துல நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒண்ணா உட்காந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் இப்ப வேணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லின் வந்துட்டு எனக்கு ஷவர் வேணும் அப்படின்னு கேக்குறா. இதுக்கு வந்து டுவன் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஜூ கிட்ட வந்து உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஜூ வந்து எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும் அப்படின்னு கேக்குறா. ஆனா இதை வந்து இவளால பண்ண முடியாதுல்ல, அதனால என்னால இது முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றா. அதனால இவளுமே வந்து எனக்கு பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேக்குறா. இவளும் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி கிச்சன் வேலை வந்து நான் தானே பார்க்க போறேன், அதனால நானே வந்து உனக்கு ஹாட் வாட்டரும் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் திருப்பியும் லிவிங் ரூமுக்கு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லின் வந்துட்டு எனக்கு இங்க பெரிய சோஃபா சேரு அது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அடுக்கிக்கிட்டே போறா. இது எல்லாத்தையுமே அந்த அக்காவும் தம்பியும் வந்து தூரம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தம்பிக்கு வந்து ஒரே ஷாக்கா இருக்கு. என்னடா இது, இவங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா தான் தெரியுது, அப்படி இருந்தும் கூட இவங்களோட பிளான்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட கையில அந்த ஜூவோட கண்ணாடி தான் இருக்கு. அந்த கண்ணாடி அந்த கடைக்காரரு ஹீரோ கிட்ட விற்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோ தான் வந்து இந்த நாட்டோட பிரின்ஸு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன விலை சொன்னாலுமே ஹீரோ வந்து வாங்கிக்கிற நிலைமையில இருப்பாங்க. அதனால தான் இவங்கிட்ட வந்து இதை கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன ரேட் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு உடனே இவர் வந்துட்டு நீங்கள் வந்து 10,000 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் வந்து தாராளமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்புகிறான். இப்படியே ஒரு வழியாக 3 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீட்டை வந்து பால் காய்க்கணும்ல, அதுக்காக வந்து சில பேரை இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ லின் வந்து நம்ம வீட்டெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கலையே அப்படின்னு சொல்கிறா. உடனே டுவன் வந்து நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் போய் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு கிளம்புறா. சந்தையில பாத்திரம் செய்யறவர்கிட்ட இந்த ஹீரோவோட ஆள் வந்துட்டு இங்க பாரு இங்கேயே கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்துதான் ஹீரோயின் உள்ள வந்துட்டு அந்த ஆளோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுகிறா. அப்போ ஹீரோவுமே வந்து பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். ஹீரோயின் வந்து விழுகிறத பார்த்துட்டு அவன் ஓடி போய் ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். அப்போ அவள் தலையில இருக்கிற அந்த கொண்டை வந்து கலண்டு விழுந்துடுது. அப்பதான் வந்து ஹீரோயினை அப்படியே லூஸ் ஆர்ல பாக்குறான். அவன் ஹீரோயினை பார்த்த அடுத்த செகண்டே இது கண்டிப்பா வந்து ஒரு பாயா இருக்காது, ஒரு கேர்ளா தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். பட் இருந்தாலுமே அதை வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆள்கிட்ட போயிட்டு இங்க பாரு இப்படிலாம் இங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அங்கிருந்து கிளப்பி விட்டுடுறான். ஹீரோயின் அவளோட தலையெல்லாம் சரி பண்ணிட்ட பிறகு அவள் கையில் வந்து ஒரு பேப்பர் வச்சிருப்பா. அந்த பேப்பர் எடுத்துட்டு அந்த ஆள்கிட்ட வந்து கொடுக்குறா, அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட. அந்த கடையில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு உனக்கு இந்த பாட்டு தனமா வேணும், நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோவுமே அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இவ வந்து ரொம்ப நல்லா டிராயிங் பண்ணுறாளே, இவகிட்ட வந்து நம்ம வேற எதுக்காவது ஹெல்ப் கேட்கலாம், கிட்டத்தட்ட நம்மளோட சாம்ராஜ்யத்தோட அந்த வரைபடத்தை கூட இவளை வரைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கணக்கு போடுறான். அதனால டுவான் வந்து எங்கெல்லாம் போறாளோ அவ பின்னாடியே வந்து இந்த ஹீரோவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். டுவானும் வந்து நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அப்போன்னு பார்த்து இவன் மறைஞ்சிக்கிறான். இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஒரு கடத்துக்கு மேல டுவான் வந்து ஹீரோவோட ஃபேஸை பார்த்துருவா. இவன் தான் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவா. அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறா. லின் வந்து டுவானை இவ்வளவு பதட்டமா பார்த்துட்ட பிறகு நீ எதுக்காக இவ்வளவு பதட்டமா வர அப்படின்னு கேக்குறா. அப்ப டுவான் வந்து என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதனால லின்னுமே எதுக்காக அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறா. அப்பதான் டுவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் கடைக்கு போனேன்ல, அங்கே போயிட்டு வரும்போதுல இருந்து தான் அவன் என்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்ற விஷயத்த சொல்றா. லின்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து நடத்த போறோம்ல, அதுக்கு வந்து என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு டுவன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நானே தான் என்னோட கையால் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் டுவானோட சமையல் மேலே இவங்க 2 பேத்துக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் டுவான் வந்துட்டு இங்கே பாருங்க நான் சமைக்கிற விதம் தான் இப்படி இருக்கும், ஆனால் கடைசியாக சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமைச்சு முடிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் அக்கா தம்பி அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் உள்ளே வராங்க. இவங்க ஹீரோயின் செஞ்சு வச்சிருக்கிற சமையலை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே வந்து ஒவ்வொரு டிஷ்ஷோட பேராக சொல்லிட்டு கடைசியில் வந்து போர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. போர்க் அப்படின்னு கேட்ட உடனே இதெல்லாம் ஆட்டுக்கறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு
ஹீரோயின் வந்து இது ஆட்டுக்கறிலாம் இல்ல, இது பன்னிக்கறி அப்படின்னு சொல்றா. இந்த பன்னிக்கறி அப்படின்ட்டு பேரை கேட்ட உடனேயே எல்லாருமே சாப்பிடாம அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த டிஷ் இருக்காது, நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால இவங்களுமே வந்து சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிஷ் அப்படியே வாயில வச்ச உடனே கரைய ஆரம்பிக்குது. அதனால இவங்க 3 பேருக்குமே அந்த சமையல் பிடிச்சிருது. அதனால ஹீரோயினை 3 பேருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அக்கா வந்துட்டு, இங்க பாரு நீ ரொம்ப நாளாவே சமைக்கிற, நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. இவங்க 3 பேத்துக்குமே வந்து இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிறத கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து ஏற்கனவே வீட்டுக்கு கொஞ்சம் காசு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் காசு தான் இவங்க கையில இருக்கும். அப்ப டுவன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு இப்ப ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் லின் கிட்ட வந்துட்டு, நீ கூட தான் டாக்டருக்கு படிச்சிருக்கல, நீ கூட ஒரு கிளினிக் ஓபன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஜூ வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இடம் தேடி போய்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு ஆப்போசிட்ல கியூன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நடந்து போய்கிட்டு இருப்பான். ஆனா இவ வந்து அவனை நோட் பண்ணியிருக்க மாட்டா. ஆனா அவன் வந்து இவளை நோட் பண்ணியிருப்பான். அப்படியே குயின் வந்து ஜூவை மெய்மருந்து பார்த்துட்டு அவளை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பான். அப்பதான் ஜூ வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு, இது வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்து பக்கத்துலயே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்துதான் 4 ரவுடிங்க அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜூ வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணும்போது அதுல குண்டா வந்து ஒருத்தன் இருப்பான். அந்த தடியை வந்துட்டு, இங்க பாரு நீ வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, அதனால இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா எதுக்குமே நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூவை வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா ஜூ வந்து, நீ என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியனோட சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா கீழே விழுகும் போதுதான் அந்த குவின் வந்து இந்த ஜூவை பிடிச்சி விடுறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் குவின் வந்து ஜூவோட ஃபேஸை ஃபுல்லா பாக்குறான். குவினுக்கு வந்து ஜூவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்ப ஜூ வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தடியை வந்து ஜூவை குத்துறதுக்காக வருவான். ஆனா அதுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு இடையில வந்துடுறா. அதனால அந்த கத்தி குத்து அந்த சின்ன பொண்ணு மேல பட்டுருது. அதனால குயின் வந்து டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே புரட்டி புரட்டி எடுத்து எல்லாருமே அங்க இருந்து துரத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த ஜூவோட வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜூ வந்து ரொம்பவே பதட்டமா லின் கிட்ட, இங்க பாரு என்னாலதான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ வந்து இவளை காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதனால லின்னும் டுவானும், நீ வந்து பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜூவை வந்து வெளியே அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் டுவான் வந்து குயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. அப்பதான் குயினும் டிவானும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டுவான் வந்துட்டு, அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதாவது அந்த தடியனை பத்தி தான் விசாரிக்கிறா. இவனும் வந்துட்டு அது யாரு அப்படிங்கிற விஷயத்த டுவான் கிட்ட சொல்றான். அதனால ஹீரோயினுமே வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த தடியனை பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்கு போறா. உடனே தடி அவனோட ஆளுங்களெல்லாம் அனுப்பி டுவானை வந்து தாக்க சொல்றான். அதனால எல்லாருமே வாள் எடுத்துட்டு அவ கூட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்று குயின் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் ஹீரோவுமே வந்து அந்த இடத்துல தான் இருப்பான். அதாவது ஹீரோவோட அந்த வீட்டுக்கிட்ட தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோ வந்து டுவான் இப்படி சண்டை போறத பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். கடைசியா டுவான் கொடுத்த அடியில அந்த தனியை வந்துட்டு, நான் வந்து இதுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்பதான் இன்னும் ஜூமே அங்க வந்திருப்பாங்க. அவங்களும் அவங்களோட பங்குக்கு அந்த தடியை வந்து கொஞ்சம் திட்டி தீக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த தடியை வந்துட்டு ஒரு செக் எடுத்து டுவான் கிட்ட கொடுக்குறான். அப்ப இந்த தடியை வந்துட்டு, இங்க பாருங்க, இதை நீங்க பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். ஒரு பக்கம் ஹீரோ வந்து டுவானை பார்த்து இப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகி நிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சர்வெண்ட் வந்துட்டு, இங்க பாருங்க எனக்கு என்னமோ அவங்க மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குயினோட சேர்த்து 4 பேருமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்துதான் இந்த அக்கா இருக்கால, அவ உள்ள வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளுமே அங்கே உட்காந்துட்டு, நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாக படலை, நீங்கள் வேணும்னா வேற ஏதாவது ஓப்பன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இப்போ ஜூ வந்து ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பாள்ல ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த இடம் வந்து இவளோட இடம் தான் போல இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. இது இவங்க 3 பேத்துக்குமே வந்து பிடிச்சிருது. அதனால ஓகே சொல்லிடுறாங்க. இந்த அக்கா வந்துட்டு, இங்கே பாருங்க, ஆனால் எனக்கு சரியாக சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ டுவான் வந்து, நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் வந்து நல்லாவே சமைப்பேன், அதனால நானே வந்து ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க நினைச்ச மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓபன் பண்ணிடுறாங்க.
இவங்க நினைச்சதை விடவே இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல நிறையவே கூட்டம் வர ஆரம்பிக்குது. இவங்களும் வந்து கிச்சன்ல சமைச்சமயமா இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வரவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருது. அப்பதான் ஒரு 2 பேர் உள்ள வந்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவுமே டுவேனோட குக்கிங்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குமே அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யாருக்குமே வந்து இவங்க சாப்பிடுறது பன்னிக்கறி அப்படிங்கிறது தெரியாது. எல்லாருமே வந்து ஆட்டுக்கறி அப்படின்னு நினைச்சுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப குன்னுமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருப்பான். சூதா வந்து அவனை பார்த்துட்டு, நீங்களுமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு குயின் வந்து, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா, நம்ம தானே நம்மளோட பிசினஸ் வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக வந்திருப்பான். அப்ப திடீர்னு லின் வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டு ஜூ கிட்டயும் டிவான் கிட்டயும் இந்த மாதிரி நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களாம், அவங்களோட பாடியை வச்சுட்டு இங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு போறா. வெளியே வந்து பார்த்தா ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. அவரோட ஒய்ஃப் வந்து பக்கத்துல இருந்துகிட்டு, நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தான் இப்படி இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப லின் வந்து டாக்டருக்கு படிச்சதுனால அவ பாடி கிட்ட வந்துட்டு அந்த கழுத்துல கை வச்சு பாக்குறா. பார்த்ததுல பாய்சனால தான் இவர் உயிர் இழந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால இவங்க 2 பேருமே என்னாச்சு அப்படிங்கிறத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு லின் வந்து யாரோ இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா பாய்சன் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஆனா இதை ஒய்ஃப் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த சண்டைய பிரிக்கிறதுக்கு ஒரு தலைவர் மாரி உள்ள ஒருத்தர் வந்துட்டு, "என்னம்மா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து இவங்க 3 பேரும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவருமே வந்து அத நம்ப மாட்டேங்கிறாரு. அப்பதான் ஜூ வந்து, "நடந்தது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு தப்பா இருக்கு. அதனால நீங்க இத பத்தி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றா. அதனால அந்த தலைவருமே, "நீங்க வந்து இத பத்தி விசாரிக்கிற வரைக்கும் நீ வந்து என் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜூவ வந்து அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த குயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப டுவன் வந்து குயின் கிட்ட, "நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கோங்க. நான் போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளிய போறா. இந்த கேப்ல அந்த தடியன் உள்ள வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சீல் வச்சிடுறான், ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு பஞ்சாயத்து மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜூமே வந்து அங்க உட்கார்ந்திருக்கா. அதே நேரம் இறந்தவங்களோட ஒய்ஃபுமே வந்து இன்னொரு பக்கம் உட்கார்ந்திருக்காங்க. அப்பதான் வந்து இறந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இவங்க பன்னிக்கறியை வந்து சமைச்சு போட்டிருக்காங்க, அதுதான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால டுவன் வந்து சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுறா. அப்ப இந்த தலைவர் வந்துட்டு, இங்க பாருமா, இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து இதுக்கு பன்னிக்கறி காரணம் கிடையாது அப்படின்னா அதை வந்து நிரூபி அப்படின்னு சொல்றாங்க. டுவானுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் உள்ள ஒருத்தர் வந்துட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்ததா சொல்லிட்டு ஒரு கறியோட சாம்பிள் வந்து எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. அந்த இறந்தவர் சாவுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜூ வந்துட்டு, இங்க பாரு, நீ வந்து இங்க வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ வந்து எப்படியாவது போய் நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல யார் இதை வச்சா அப்படிங்கறத கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்களை அனுப்பி வைக்கிறா. அதனால இவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறந்தவங்களோட உடல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த உடல் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அப்ப 2 பேருமே அவங்களோட மூக்க மூடிட்டு லின்னோட பேக்ல வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்கும்ல, அந்த திங்ஸை வச்சு அவரோட வயித்தை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவரோட வயித்துக்குள்ள சின்னதா ஒரு சில்வர் நீடில் வந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அப்பதான் லின் வந்து, பொதுவா யாரையாவது இறக்க வைக்கணும் அப்படின்னா இந்த சில்வர் நீடில வந்து முதுகுல தான் குத்துவாங்க, ஆனா இது வந்து வயித்துல குத்திருக்காங்க, அதனாலதான் வந்து இவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்றா. ஆனா இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து இவளுக்கு தெரியல. அப்ப அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டு பார்க்குறா. அந்த வேலை பார்க்குறவங்க வந்து, எங்களுக்கு இத பத்தி சுத்தமா தெரியாது, இத பத்தி விவரம் தெரிஞ்சவங்க ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க இங்க ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடும், அதனால இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா 2 நாள் பகலா தேடி தேடி ஒரு வழியா ஹீரோவை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பல்லாக்குல போய்கிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாருங்க, நாங்க உங்களை ரொம்ப நாளாவே வந்து தேடிட்டு இருக்கோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. அப்பதான் ஹீரோ உள்ள இருந்து வெளியே வரான். ஹீரோவை பார்த்த உடனே டுவனுக்கு ஒரே ஷாக்கு. இவன் வந்து நம்மள அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, அதே ஆளு தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. பட் என்னதான் இருந்தாலுமே இப்ப அவளுக்கு வந்து இவனோட ஹெல்ப் தேவைப்படுதுல, அதனால இது எதையுமே காட்டிக்காம ஹெல்ப் கேக்குறா.
எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ லின்னுமே அவள் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாளோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் எழுதி ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறா. ஹீரோவுமே வந்து அந்த பேப்பரை பார்த்துட்டு, நான் வந்து இதை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ டுவன் வந்து இந்த தடியன் கிட்ட இருந்து ஒரு செக் வாங்கியிருப்பாள், அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அப்போ ஹீரோ வந்து எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு வந்து டுவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்றான். இதனால டுவானும் வந்து சரி அப்படின்னு சொல்றா. இவ இப்படி சரி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்தா இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இது, ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எந்த பதிலும் சொல்லாம இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்படியே காலையில விடிஞ்சிருது. இவங்க 2 பேரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அங்க வரமாட்டான். அதுக்கு பதிலாக ஒரு அம்பு தான் வரும். அந்த அம்புல தான் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஹீரோ வந்து எழுதியிருப்பான். உடனே டுவனுமே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இங்கே ஒரு பக்கம் ஜூவை இந்த மாதிரி அவர் இறந்தார்ல, அதுக்கு பதிலாக வந்து உன்னையும் நாங்கள் வந்து இப்போ சாகடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவளை வந்து எப்போ சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற தலைவர் வந்து குயின் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்காக யாருமே இங்கே வர மாதிரி எனக்கு தெரியல, அதனால அந்த பொண்ணை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குயின் வந்து நம்ம எதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கேட்குறான். அப்போ அந்த தலைவர் வந்துட்டு ஒரு ஊதுபத்தியை காமிக்கிறாரு. அந்த ஊதுபத்தி வந்து ஏற்றி வச்சு கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்து வரப்போகுது. ஸோ இவ்வளோ டைம் ஆகியும் கூட இவங்களுக்காக யாருமே வரல, அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே குயின் வந்து என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூ பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். அப்போ ஜூ வந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் குயின் வந்து எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊதுபத்தி அணிஞ்சே போயிடுது. அப்போ வந்து ஜூ அவளோட மனசுக்குள்ள, நான் வந்து இறக்குறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கு மேலேயும் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு சர்வெண்ட் வந்து அவளை வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோ கொடுத்த பேப்பரையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்க, எங்களோட சாப்பாட்டெல்லாம் அவங்க இறந்து போகலை, அவங்கள யாரோ சில்வர் நீட்டிலெல்லாம் குத்திருக்காங்க, அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க, இதுக்கு வந்து நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர் வந்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்ல சொல்கிறாங்க. அதனால சுற்றி இருக்கிற எல்லாருமே கத்தி எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நெருங்கும் போது லின் வந்து அவள் கையில் இருக்கிற ஊசி எடுத்துட்டு, இங்கே பாருங்க, ஒழுங்காக நிற்கிறீங்களா இல்லைன்னா எல்லாருக்குமே ஊசி போடவா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோ உள்ளே வந்துட்டு ஒரு நார்மலான ஆள் மாதிரி அந்த தலைவருக்கு வந்து விஷ் பண்ணுறான். இந்த தலைவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, பிரின்ஸ் எதுக்குடா நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட வாயாலேயே, இங்கே பாருங்க, இந்த லெட்டரை வந்து நான் தான் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்கிறதுக்கு இவங்க வந்து காரணம் கிடையாது, சில்வர் நீடில் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து மூடுறான். அப்போன்னு பார்த்தா அந்த இறந்தவங்களோட ஒய்ஃபுமே அங்கே வந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் இறக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியனை வந்து கை காமிச்சு விட்டுடுறா. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுமே, இந்த தனியை தான் எனக்கு காசு கொடுத்து இந்த கொலையை வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால தலைவர் வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் அந்த தனியனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜூ வந்து இவங்க 2 பேத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டக்குன்னு ஹீரோ உள்ளே வரான். ஹீரோ உள்ளே வரதை பார்த்த உடனே ஜூ வந்து ஹீரோக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. அப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, எனக்கு வந்து இங்கே தங்கறதுக்கு இடமெல்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் வந்து நான் உங்களோட வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்குறான். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் டுவானும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டுவான் வந்து, நீங்கள் இங்கே எத்தனை நாள் தங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சூ, டுவான், லின் 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதான் லின் வந்து டுவான் கிட்ட, எனக்கு என்னமோ அவருக்கு வந்து உன் மேலே லவ் இருக்குமோன்னு தோணுது, அதனால தான் இங்கே வந்து தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே உள்ளே வந்துட்டு, இன்னைக்கு என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டுவான் கிட்ட சொல்கிறான். அதனால டுவானுமே வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்குறா. ஹீரோவுமே வந்து இதை சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கே, இது பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து இது பேர் வந்து டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து டுவான் கிட்ட ஒரு வால் எடுத்து கொடுத்துட்டு, எனக்கு வந்து நீங்கள் டிராயிங்கில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதனால டுவானுமே அவ கையில் இருக்கிற பேப்பர் பென்சில்லாம் எடுத்துட்டு வந்து எப்படி டிராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. ஹீரோவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டிராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்ட பிறகு டுவான் கிட்ட வந்துட்டு, எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஹீரோக்கு வந்து இந்த பேப்பரையும் பென்சிலையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், அதனால தான் இவன் வந்து இந்த திங்ஸை கேட்குறான்.
டுவேனுமே சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நான் ஒருவேளை ஆர்மில வந்து ஜாயின் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப லின் வந்து, "இது என்ன பெரிய விஷயம்? இத விட பெருசா நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு கத்து தரேன்" அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோவுமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு, "நீங்க வந்து எனக்கு வந்து டீச் பண்ண போறீங்களா? எத பத்தி கத்து தர போறீங்க?" அப்படின்னு கேட்குறான். அப்பதான் லின் வந்து இவங்க ஒரு பாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத உனக்கு நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தின ஃபார்முலாவ ஒரு பேப்பர்ல எழுதி குடுக்குறா. ஹீரோவும் அவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அந்த ஃபார்முலாவையும் கையில எடுத்துட்டு, திருப்பியும் அவனோட வீட்டுக்கு போறான். அத அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டு, "இங்க பாரு இத வந்து யார் கைக்கும் படாம பத்திரமா அப்பா கிட்ட போய் குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியுது. திருப்பியும் ஹீரோ வந்து டுவான பார்க்கறதுக்காக அங்க வந்துருவான். இத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நம்மட்டு சிரிப்பா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால டுவானுமே என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்கிறா. இதுக்கு ஹீரோ வந்து, "நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் திருப்பி ஒரு கிஃப்ட் குடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த கிஃப்ட்ட நான் எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய காட்டுறான். "இந்த பொருள நீங்க சாதாரணமா நெனச்சிராதீங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பொருள்" அப்படின்னு சொல்லிட்டு அதோட பில்டப்ப வந்து ஏத்திக்கிட்டே போறான். அதனால டுவானுமே அத வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உள்ள இருக்கிறது கண்ணாடி. அதாவது இவன் வந்து ரூ. 10,000 குடுத்து ஒரு கண்ணாடி வாங்கியிருப்பான்ல, அந்த கண்ணாடிய தான் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த டுவான் கிட்ட வந்து குடுக்குறான். இத பார்த்து இவங்க 3 பேத்துக்கும் சிரிப்பு தான் வருது. ஷாக் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால ஹீரோ வந்து இத பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகலையா அப்படின்னு கேட்குறான். அப்ப டுவான் வந்து உங்களோட கிஃப்ட்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் வாயடிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க 3 பேராலயும் இதுக்கு மேல சிரிப்பு அடக்க முடியல. ஹீரோ அங்கருந்து கிளம்புன உடனே இவங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் இந்த அக்கா உள்ள வரா. அப்ப அவங்க டேபிள் மேல டோஃபுவால பண்ண ஒரு டிஷ் வந்து வச்சிருப்பாங்க. இத பார்த்துட்டு இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஜூ வந்து டோஃபு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் இவங்க 4 பேரும் சேர்ந்து இதை வச்சு கூட ஏதாவது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டுவன் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படியாவது முன்னேறியே ஆகணும். அதாவது ஒரு பையனை விட ஒரு பொண்ணால நல்லாவே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த அடிபட்ட குட்டி பொண்ணு இருக்கால, அவ வந்து எல்லாருக்குமே டீ கொண்டுட்டு வந்துட்டு இருப்பா அப்போன்னு பார்த்துதான். அப்ப அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு எனக்கும் கூட சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுக்கு லின் வந்து, இங்க பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. உடனே இந்த பொண்ணும் கீழே மண்டி போட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னமுமே கூட ஒரு வேண்டுகோள் இருக்கு, அதையும் வந்து சரி பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டை வந்து யாரோ அடைச்சி வச்சிருப்பாங்க போல இருக்கு ஒரு இடத்துல. அவளை வந்து திருப்பி வந்து காப்பாற்றி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றா. அப்போ டுவானுமே எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இந்த குட்டி பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சிருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம காப்பாற்றலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ லின் வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட, இங்கே பாரு நானும் வந்து ஒரு பொண்ணு தான், அந்த மாதிரி ஒரு பொண்ணோட கஷ்டம் எனக்கு வந்து நல்லாவே புரியுது, அதனால கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததா வில்லன் கேங்க காட்டுறாங்க. அதில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் போயிட்டு ஒரு மாஸ்க் போட்டவங்க கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஹீரோவை கொல்லணும், அதுக்கு வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளானை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு இந்த முகமுடி போட்டவனும் சீக்கிரமாகவே ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் எல்லா லேடிஸுமே சேர்ந்துட்டு எப்படி அந்த பசங்களை வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பிளான் வந்து போட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு அந்த பிளானை பார்த்துட்டு, நான் எப்படி வந்து சொன்னனோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக வரைஞ்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் டுவன் வந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்கு போக வேணாம், நம்ம 3 பேரும் 3 விதமாக பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போய் அங்கே இருக்கிற பசங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே நைட் ஆகுது. அவங்க பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே பக்காவா பண்ணிட்டு அந்த பசங்களை அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. எல்லா பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு, இனிமே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டுவன் அந்த இடத்தையே வந்து எரிச்சிடுறா. இங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருமே 3 பேருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து, நம்ம ஏன் அந்த பசங்களை வச்சுட்டு ஒரு டோஃபு கம்பெனி வந்து ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஜூ வந்து, இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே ஒரு நாளுக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ₹100 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாலோ அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, கண்டிப்பாக அப்படின்னா நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறத வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்றான்.
அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த 20 பேர கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதே. அதனால இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டவரு ரொம்பவே கடுப்பாயிட்டு, "நான் வந்து அவள சும்மாவே விடமாட்டேன். நான் வந்து கடத்தி வச்சுட்டு இருந்த பொண்ணுங்கள அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் ஹீரோயின்ஸோட பிசினஸ் ரொம்பவே நல்லா போய்க்கிட்டு இருக்கும். அப்பதான் ஜூ வந்துட்டு, "என்கிட்ட இந்த பிசினஸ இன்னும் பெருசாக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேப்பர்ல அவங்க போட்டு வச்சிருக்கிற பிளான்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பிளான அப்படியே வில்லன் கேங்ல இருக்கிறவங்க எடுத்துட்டு போயி, அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவர்கிட்ட வந்து குடுத்துடுறாங்க. இவருமே வந்து அந்த பிளான் எல்லாம் பார்த்துட்டு, "என்னோட பிசினஸ வந்து நீ தீர்த்து கட்டிட்டு, நீ வந்து மேல மேல உன்னோட பிசினஸ பெருசாக்குறியா? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா இருந்துட்டு, இந்த மாரிலாம் பிசினஸ் பண்றது எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து அவங்கள ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதனால அதுக்கு அடுத்த நாளே இந்த வில்லன் கேங்ல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து, ஒரு பொணம் மாதிரி ஒருத்தர செட் பண்ணிட்டு, அவங்களோட கம்பெனிக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டு, "இந்த மாரி இவங்களுக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்க. நீங்க வந்து டாக்டரா தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு லின்ன வந்து கூப்பிடுறாங்க. லின்னும் செக் தானே பண்ணணும். தாராளமா நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொணத்த வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்கப்புறம் அவ கையில மறைச்சு வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து அந்த பொணத்தோட கால்லயே வந்து குத்திடுறா. இதுல அவன் அலறி போயிட்டு உடனே அந்த இடத்த விட்டே ஓட ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்தையுமே சர்வெண்ட் வந்துட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவரும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, அப்ப இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவரு, "நீங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் உங்க 3 பேத்தையும் நான் தனித்தனியா பிரிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அக்கா வந்துட்டு இந்த ஹீரோயின்ஸ் 3 பேர்கிட்டயும், "இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நாளாவே இப்படி தனித்தனியா 3 பொண்ணுங்களா இருந்துட்டு இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா, இங்க பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நீங்க 3 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாருக்கும்" அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறா. அதனால டுவானுமே, "இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு" அப்படின்னு சொல்றா. அதனால இவங்க 2 பேருமே, "அப்படின்னா நம்ம வந்து யார கல்யாணம் பண்ணிக்கிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜூவும் லின்னும் வந்து, "நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கிறது?" அப்படின்னு கேட்குறாங்க. டுவான் வந்துட்டு, "வேற யாரு? என்னதான் வந்து நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றா. அதாவது இன்னும் வரைக்குமே அவ வந்து ஒரு மேலா தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால நீங்க 2 பேரும் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து நம்மள யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்டு இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே, நம்ம வேற மென்ன வந்து நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால, டுவானையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவோட சர்வெண்ட் கேள்விப்பட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். ஹீரோவுமே வந்து இத கேட்டு ஷாக் ஆயிட்டு உடனே வெளியே கிளம்புறான். அதே நேரம் குயின்னுக்குமே வந்து இந்த விஷயம் தெரிய வருது. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஜூ கிட்ட போயிட்டு, "நீ வந்து யார கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தான் டுவான் வெளியே வந்துட்டு, "உனக்கு இதுல என்ன சந்தேகம்? 2 பொண்ணுங்களையுமே வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தா பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "இங்க பாத்தியா, ஒருத்தன் வந்து 2 பொண்டாட்டி கட்டிக்க போறானா" அப்படின்னு சொல்லிட்டு டுவானை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா கல்யாணம் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அப்ப லின்னும் சுவானும் உங்க கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப டுவானுமே அங்க வந்துட்டு இவங்க 2 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போறா. இத பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஒரே வெக்கமா வருது. அவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டே கல்யாணம் பண்றதுக்காக போறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணத்துக்கு என்ன சடங்கெல்லாம் பண்ணுவாங்களோ, அத இவங்க 3 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு வழியா கல்யாணம் இவங்க 3 பேத்துக்கும் இடையில நடந்து முடிஞ்சிடுது. அப்போன்னு பார்த்து தலைவருமே உள்ள வந்துட்டு, "அது எப்படி ஒருத்தனை வந்து நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க? இதுல வந்து உங்க 2 பேத்துக்கும் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப லின்னும் ஜூவும், "இங்க பாருங்க, எல்லாமே வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. இதுல வந்து யாருமே எங்கள கட்டாயப்படுத்தல. நாங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு தான் டுவான வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இவங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டுவன் கூட வந்து அப்படியே சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து போடுற சண்டையில டுவனோட ஹேர்லாம் வந்து கலைஞ்சு போயிடுது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டுவன் வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதுல குயினுக்கு தான் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. நல்ல வேளை நீ வந்து ஒரு பொண்ணா போயிட்ட அப்படின்னா ஜூ வந்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த தலைவர், "இங்க பாரு, நீயே வந்து ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ 2 பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க. இது வந்து சட்டப்படி ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதனால நான் உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவ வீட்டுல வந்து தனியா இருக்கும்போது இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு, "இங்க பாரு, இன்னைக்கு வந்து உன்னை என்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நான் வந்து உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட அப்படியே நெருங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க திடீர்னு குயின் வந்துட்டு, "இங்க பாரு, நீ வந்து அவளை தொட்டதா இருந்தா என்ன மீறி தான் அவளை போய் தொடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்க, "இங்க பாருங்க, உங்களுக்கும் இதுக்கும் இடையில எந்த சம்மதமுமே கிடையாது. டுவான் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். அதனால நீங்க வந்து இதுல தலையிட வேணாம். நான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போன்னு பார்த்து தான் டுவான் உள்ள வந்துட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ளிடுறா. அப்ப ஜூவுமே உள்ள வந்துட்டு, நாங்க மட்டும் சட்டத்தை மதிக்கலன்னு சொல்றீங்கல்ல, ஆனா நீங்க மட்டும் இப்ப என்ன பண்றீங்க? நீங்க பண்றதும் வந்து இப்ப தப்பு தானே" அப்படின்னு சொல்றா.
இப்படி 3 பேருமா சேர்ந்து அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அதனால இவனுமே வந்து பயந்துட்டு, "இங்க பாருங்க, இப்ப வேணும்னா நான் இங்கேருந்து போகலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் திருப்பி இங்க வருவேன். நீங்க வந்து கண்டிப்பா என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து, "நம்ம வேணும்னா பெசாட்டி இத பத்தி பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லலாம்" அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜூ வந்து தனியா வெளியே நின்னுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து குயின் அவகிட்ட வந்துட்டு, "இங்க பாரு, உன்னோட கைய காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வந்து ஒரு திங்ஸ குடுக்குறான். இந்த பொருள் வந்து என்னோட பாட்டி எங்க அம்மா கிட்ட குடுத்தாங்க. எங்க அம்மா வந்து என்கிட்ட குடுத்தாங்க. இப்ப இத வந்து நான் உன்கிட்ட குடுக்குறேன். நான் வந்து திருப்பியும் வர வரைக்கும் நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். ஆனா ஃபர்ஸ்ட் இத எதுக்கு நம்ம கிட்ட குடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஜூக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியே அவ வந்து வெட்கப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஜூ வந்து அந்த நாட்டோட பிரின்ஸை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அரண்மனைக்கு வந்து போயிருப்பா. அப்ப அங்க இருக்கிற காவலாளிங்க வந்து இவள உள்ள விட மாட்டாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் அவனோட அப்பா கிட்ட வந்து நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து அன்னைக்கு கல்யாணம்னு சொல்லும்போது அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு. அப்போன்னு பார்த்து தான் அப்பா இவனை பிடிச்சி வச்சுட்டு, "நீ எதுக்காக அவளை பார்க்கறதுக்கு போற" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அவ வந்து ரொம்பவே அறிவாளியா இருக்கா, நல்லா வந்து டிராயிங் பண்றா, எல்லா விஷயமுமே வந்து அவளுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவகிட்ட பழகலான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பாக்கு என்னமோ இவன் சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போன்னு பார்த்து தான் வெளியே இருக்கிற காவலாளி உள்ள வந்துட்டு, "டுவான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டுவான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அப்படியே மாசா உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் டுவானுக்கு வந்து ஹீரோ தான் வந்து இந்த நாட்டோட இளவரசன் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிய வருது. அப்பதான் அவ பழசெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப டுவானோட மனசுக்குள்ள, இவன் வந்து 7வது இளவரசரா இருந்தான் அப்படின்னா, எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கோவத்துல டுவான் வந்து ஹீரோவை பார்த்து வாள வந்து நீட்ட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவோட அப்பா வந்துட்டு, "இங்க பாரு, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இந்த மாதிரி விஷயத்த கையில எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அப்ப டுவான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்குறா. அதுல ஜூ வந்து, "இந்த காலத்துல வேணும்னா பொம்பளைங்க வந்து இப்படி இருக்கலாம். ஆனா நம்மளோட காலத்துலலாம் வந்து இப்படி கிடையாது. ஸோ இங்க இருக்கிறவங்களையுமே வந்து நம்ம இப்படி மாத்துனா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுதான் இப்ப இவளோட மைண்டுக்கு வருது. அப்பதான் டுவன் வந்து, "ஒரு பொண்ணா இருந்துட்டு சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத யார் சொன்னது? பொண்ணுங்களாலையுமே வந்து எல்லாமே பண்ண முடியும். நான் வேணும்னா உங்களுக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு சின்ன மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அரசர் வந்து, "போர் செய்யறதுக்கு ஆண்கள் வந்து இருக்கும்போது எதுக்காக பெண்கள் வந்து உள்ள வரணும்? அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டுவன் வந்து, "என்ன கேட்டா நான் வந்து ஒரு 2 விஷயம் வந்து இந்த ஆண்களை பத்தி சொல்லுவேன். ஒண்ணு, ஆண்கள் வந்து திறமையே இல்லாதவங்க. இன்னொன்னு, உங்ககிட்ட இருக்கிற தளபதிகளுமே வந்து சரியில்லை" அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அங்க இருக்கிற ஆண் படை வீரர்கள்லாம் வந்து டுவன் கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னது, நாங்க வந்து வீரம் இல்லாதவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்துட்டு, "கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா" அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரே நேரத்திலேயே டுவானும் அரசரும், "நீ கொஞ்சம் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப அரசர் வந்து ஒரு முடிவு பண்றாரு. டுவானியும் அங்க இருக்கிற ஒரு ஆண் வீரரையும் வந்து போட்டியிட சொல்றாரு. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து போகாம ஃபைட் பண்ணணும். அதே நேரம் வின் பண்ணியும் காட்டணும். ஆனா கடைசியா அந்த ஃபைட்ல டுவான் தான் வின் பண்றா. அதனால அரசர்கிட்ட போயிட்டு, "நான் தானே இந்த ஃபைட்ல வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு வந்து எப்படி படை இருக்கோ அதே மாதிரி பெண்களை வச்சும் ஒரு படையை வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு கேட்குறா. அரசர் வந்து, "நீ நல்லா சண்டை போடுற அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் நல்லா சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்" அப்படின்னு கேட்குறாங்க. அதனால டுவானுமே இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு, "நான் வந்து என்ன பண்ணணும்" அப்படின்னு கேட்குறா. அப்ப அரசர் வந்து, "அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து உனக்கு ஒரு மாசம் டைம் தரேன். அந்த 1 மாச டைம்ல நீ யாரையெல்லாம் படை வீரரா மாத்தணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடு. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு போட்டி வந்து வச்சுக்கலாம். அந்த போட்டியில வந்து 3 ரவுண்ட் இருக்கும். அந்த 3 ரவுண்ட்ல யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்" அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. டுவானுக்குமே இந்த டீலிங் பிடிச்சிருது. அதனால நானுமே இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாருமே அரண்மனைக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ஹீரோவோட முதுகெல்லாம் வந்து அவங்களோட அப்பா அடிச்சதுனால ரொம்பவே காயமா இருக்கும். அதுக்கு டுவான் வந்து கையில மருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப டுவான் வந்து ஹீரோ கிட்ட, "நான் வந்து உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அதனால டக்குன்னு ஷர்ட்டை வந்து மூடிக்கிறான். இருந்தாலுமே டுவான் வந்து திருப்பியும் அந்த ஷர்ட் எல்லாம் கழட்டி மருந்து வந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, "நான் எல்லாமே உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. உன்கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய திறமைகள் இருந்துச்சு. அந்த திறமைய நானும் கத்துக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் உன்கிட்ட போய் சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "நீ வந்து இப்ப படையை உருவாக்க போறதில்ல. அதுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்றான். உடனே டுவன் வந்து, "இப்ப வந்து என்கிட்ட என்ன மாதிரியான பிளான் வந்து நீ போட்டுட்டு இருக்க" அப்படின்னு கேட்குறா.
இதுக்கு ஹீரோ வந்து நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், இப்போ வந்து நான் பிளான்லாம் போடல, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டுவன் வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் என்கிட்ட போய் சொல்லாமல் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறா. அப்படி அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் லேட் பண்ணிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இதை கேட்ட ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது, நம்மளையும் வந்து ஹெல்ப்க்கு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு மண்ணு மூட்டை வந்து ஒவ்வொரு பொண்ணுங்ககிட்டையும் வந்து கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் தூக்கிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் கடக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி கடக்கிற தூரத்தில் தண்ணி, மேடு, பள்ளம் எல்லாமே வந்து போகுது. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு மூட்டையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாராலையுமே வந்து இதை சரியாக பண்ண முடியல. எல்லாருக்குமே வந்து கீழே விழுந்து அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆண் வீரர்கள் எல்லாருமே, இங்கே பார்த்தீங்களா அவங்களால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டுவன் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கட்டு போட்டு விட்டுட்டு, இங்கே பாருங்க ஒரு நாள்லேயே வந்து எல்லாம் மாறிடாது, நம்ம திருப்பியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவே கடுமையாக வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து டுவான் கிட்ட, நான் நினச்சதை விட நீ வந்து ரொம்பவே பெட்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டுவான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வன்ட் வந்து அப்படியே ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோவுமே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தானா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை வந்து மிரட்டிட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவர் அந்த மாஸ்க் போட்டவங்கிட்ட போயிட்டு, நம்ம கிட்ட இருந்து போன பொண்ணுங்க எல்லாத்தையுமே டுவான் வந்து கூட்டிகிட்டு போய் மிலிட்ரிக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இனிமேல் வந்து அந்த பொண்ணுங்க நம்மக்கிட்ட வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டவன் ரொம்பவே கடுப்பாயிட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனை அங்கேயே வந்து போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவனோட மனசுக்குள்ள, நீ வேணும்னா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இனிமே வந்து என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இங்க ஒரு பக்கம் லின் வந்து கையில ஒரு லெட்டர் தூக்கிட்டு ஜூ கிட்ட ஓடி வரா. இந்த மாதிரி டுவன் நம்மளுக்காக ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு கன் வந்து வரைஞ்சி வச்சிருக்கா டுவனு. இதை பார்த்துட்டு லின் வந்து இவ எதுக்காக கன் போட்டோ வந்து வரைஞ்சி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஜூ வந்து, உனக்கு இது கூடவா தெரியல, அவளுக்கு வந்து கன் வேணும்னு சொல்லியிருக்கா, நம்ம கிட்ட நம்ம வந்து கன்னை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோக்கும் டுவானுக்கும் இடையில சின்னதாக ஒரு போட்டி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு சின்னதாக ஒரு கன்னை வந்து தூக்கிட்டு வந்திருப்பா. ஹீரோக்கு சுத்தமாகவே அந்த கன் மேலே நம்பிக்கையில், இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாரு, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட அம்பு எடுத்து விட ஆரம்பிக்கிறான். அவன் கரெக்டாக வந்து எங்கே குறி வச்சானோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்கிது. அதுக்கப்புறம் டுவான் வந்து அவளோட கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி ஷூட் பண்ணும்போது அந்த இடமே வந்து வெடிச்சு செதறிடுது. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுறான். அப்போ டுவான் வந்து, இனிமே இந்த அம்புக்கும் இந்த கன்னுக்கும் இடையில நீ வந்து கம்பேர் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோவுமே, இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நான் சுத்தமாக யோசிச்சு கூட பார்க்கல, இந்த கன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததான் மாஸ்க் போட்டிருக்கவன் அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைவர் இருக்கார்ல அவர் தான் வந்து கூப்பிட்டுருப்பான். அப்போதான் இந்த தலைவர் வந்து, நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த கேர்ள்ஸ் ஆர்மியால் பாய்ஸ் ஆர்மியை வந்து தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா பாய்ஸ் ஆர்மி வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமுடி போட்டவனோட மனசை வந்து தேத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் லின்னும் ஜூவும் சேர்ந்து இவங்களுக்கு தேவையான மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க எல்லாருமே, இந்த புது ட்ரெஸ் வந்து எங்களுக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லவே இவங்களும் வந்து அதை ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்படியே ஒரு மாதம் கடந்து போயிடுது. அப்போ ராஜா வந்துட்டு, இங்கே பாருங்கள், கேர்ள்ஸ் ஆர்மி வந்து பலமாக இருக்கா இல்லைனா பாய்ஸ் ஆர்மி வந்து பலமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இவங்க 2 பேத்துக்கும் இடையில நான் கயிறில் இருக்கிற போட்டியை வந்து நடத்த போகிறேன். அப்போ தான் வந்து கேர்ள்ஸோட ஃபிசிக்கல் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பாய்ஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 டீமுக்கும் இடையில கயிறு இழுக்கிற போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் கடைசியாக கேர்ள்ஸ் இருக்கிற ஆர்மி தான் வந்து வின் பண்ணுது. இதை பார்த்துட்டு அரசருக்கு வந்து கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலுமே நீங்கள் இப்போ வந்து தவறுதலாக தான் வின் பண்ணியிருப்பீங்க, அதனால நம்ம வந்து அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது ரவுண்டில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கம்பை நட்டிட்டு அதில் சின்னதாக ஒரு காயின் வந்து தொங்க விட்டுருக்காங்க. இப்போ இந்த வீரர்கள் எல்லாருமே கரெக்டாக ஏம் பண்ணி அந்த காயினை வந்து கீழே வர வைக்கணும். ஸோ அதுக்கான போட்டி தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பாய்ஸ் டீம்லேருந்து அந்த அம்பு எடுத்து வந்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்பு வந்து அந்த காயினில் பட்டுட்டு தான் போகுதே தவிர கீழே வந்து விழுக மாட்டேங்குது. ஆனால் இதுக்கே பாய்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட கன் எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்கிறா. இதை பார்த்த அரசர் வந்து, இதெல்லாம் வந்து உன்னால் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தேகமாக கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து அதை பற்றிலாம் கண்டுக்காம அவளோட கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த காயின் வந்து கீழே விழுந்துடுது. கடைசியாக இதுலேயுமே வந்து கேர்ள்ஸ் தான் வின் பண்ணுறாங்க.
இதுக்கு அரசர் வந்து நீ புது விதமான வெப்பன் கையில் வச்சிருக்கிறதுனால தான் வின் பண்ணியிருக்க, ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் வந்து உன்னால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோயின் வந்து லாஸ்ட் ரவுண்டு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அரசர் வந்து இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீனும் நானும் ஒரு 200 பேர் வந்து வச்சுக்கணும். இந்த 200 பேரை வச்சு நம்ம ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணணும். இப்போ என்னோட கேம்புக்குள்ள நீ உள்ள வந்துட்டு என்னோட ஃபிளாக் எடுத்த அப்படின்னா நான் வந்து வின் பண்ணிடுவேன். அதே நேரம் உன்னோட கேம்புக்குள்ள நான் வந்துட்டு உன்னோட ஃபிளாக் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து வின் பண்ணிடுவேன். இதுதான் கேம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே வந்து எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால 2 டீமுமே தனித்தனியா கேம்ப் போட்டு இருக்காங்க. அப்போ இந்த அரசர் வந்து டுவேனோட கேம்புக்குள்ள அவளோட ஃபிளாகை எடுக்கிறதுக்காக ஒரு 20 பேரை வந்து அனுப்பி விட்டுறாரு. ஆனால் டுவேன் வந்து ரொம்பவே அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கட்டி போட்டுடுறா. அப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் ராஜாவை எப்படியாவது அங்கேருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் அரசர்கிட்ட அவங்களோட சர்வெண்ட் வந்துட்டு நம்ம அனுப்பின எல்லா ஆளுங்களையுமே அவங்க வந்து அடிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. அது எப்படி நம்ம அனுப்பின எல்லா ஆளையுமே வந்து அவங்களால அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. நீங்க நினைக்கிற மாதிரி டுவேன் வந்து நார்மலான ஒரு பொண்ணு கிடையாது. அவ வந்து ரொம்பவே டேலண்டான பொண்ணு. இதை தானே நான் முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு 2 பேரை இழுத்துட்டு வந்து டுவன் வந்து பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, நீங்க மட்டும் நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற சாப்பாடு ஒயின் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் வந்து இவங்க வாயை பொழந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டுவன் வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஒரு 2 கொஸ்டின் கேட்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களோட அரசருக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறா. அதுல 2வது இருக்கிறவன் வந்து எனக்கு வந்து அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எங்களோட அரசருக்கு அவங்களோட பையன்தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டுவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களோட அரசருக்கு பிடிக்காத விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. இப்போ 2 பேரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து எங்களோட அரசருக்கு மொத்தம் 7 பசங்க, ஆனால் அதில் 6 பசங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரே ஒருத்தங்கள தான் வந்து உயிரோட இருக்காங்க. இந்த இறந்து போன 6 பேரை பற்றி அரசர் வந்து ரொம்பவே வருத்தப்படுவார். அதுதான் வந்து அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி அரசரை காட்டுறாங்க. அரசர்கிட்ட அவங்களோட சர்வெண்ட் வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக டுவன் வந்திருக்காங்க, வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அரசரும் நான் வந்து டுவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கேம்ப்ல இருந்து வெளியே வராரு. அப்போ டுவானோட ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பா. அப்போ அரசர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் 7 பசங்கள்ல அதில் 6 பசங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் என் கூட வாங்க, உங்களோட 6 பசங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால அரசருமே வந்து டுவன் பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே டுவன் வந்து ஒரு இடத்துல நிற்கிறா. இதனால அரசருக்கு வந்து டவுட் வந்துடுது. அவள் மூஞ்சில் போட்டிருக்க மாஸ்கை வந்து கழட்டி பார்க்குறாரு. பார்த்தா உள்ளே இருக்கிறது டுவன் கிடையாது, ஜூ தான் வந்து உள்ளே இருக்கிறா. அப்போ ஜூ வந்துட்டு உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து டுவன் மாதிரி அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஒரு பக்கம் டுவன் வந்து அரசரோட கேம்ப்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பா. அப்போ அரசரோட கொடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு டுவன் கிட்ட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து டுவன் கிட்ட எனக்கு கூட பிறந்தவங்க இறந்தது என்னோட அப்பாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா, நீ வந்து அதே கூட உன்னோட பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ டுவன் வந்து போரில் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்க்குலாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவன் கையில் இருக்கிற அந்த வாளை கீழே போட்டுட்டு அப்படின்னா என்னால் உங்ககிட்ட ஃபைட் பண்ணவே முடியாது, ஏன்னா நான் ஃபைட் பண்ணேன் அப்படின்னா நீ வந்து தோற்று போயிடுவ அப்படின்னு சொல்கிறான். அப்போ டுவன் வந்து நீ வின் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா ஒழுங்காக அந்த வாள் எடுத்து என் கூட சண்டை போட ஆரம்பி, எந்த விதமான ஃபீலிங்ஸுக்கும் இடம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக டுவன் தான் வின் பண்ணுறா. இவ வின் பண்ணிட்ட பிறகு அந்த கொடி எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கரெக்டாக அங்கே அரசர் வந்துடுறாரு. அப்போ டுவன் வந்து அரசர்கிட்ட இங்கே பாருங்க நான் தான் வின் பண்ணேன் அப்படிங்கிறத ஒழுங்காக ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து டக்குன்னு மண்டி போட்டுட்டு அவள் வின் பண்ணுறதுக்கு நான் தான் வந்து காரணமாயிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்பா வந்துட்டு இங்கே பாரு உன்னை விட அவளே வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறா, அதனால் அவள் தான் வந்து இதில் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டுவன் ஆசைப்பட்ட மாதிரியே அரசர் வந்து இங்கே இருக்கிற லேடிஸுமே வந்து போர் செய்யலாம் அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஹீரோவுமே வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, பட் இருந்தாலுமே வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே எல்லாருமே சத்தமாக கைத்தட்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அரசர் வந்து டுவனை படை தளபதியாக மாற்றிட்டு நம்மளுக்கு வந்து இன்னுமுமே ஒரு 500 பேர் தேவைப்படுது, அதனால ஒரு 500 பெண்களை ஆர்மியில் சேர்றதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
டுவானும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் வீட்டில் லின்கிட்டையும் ஜூகிட்டையும் நான் இந்த 500 பேரை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில் அங்கேருந்து ஏறி கிளம்பிடுறா. இதை வந்து தள்ளி நின்று மாஸ்க் போட்டவன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட மனசுக்குள்ள நீ வேணும்னா இந்த வாட்டி தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மாதிரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.